Hi friends, welcome to Vidya Galaxy. சேலம் திருச்செங்கோடு பக்கத்துல இருக்கிற எலச்சிபாளையத்தில் நடந்த மகா கும்பாபிஷேகத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். கும்பாபிஷேகம் அன்றைக்கு அதிகாலையில எல்லாரும் ரெடியாகி அழகா கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில்ல எக்கச்சக்கமான பக்தர்கள் கூட்டத்துக்கு நடுவே தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். சுவாமியை முந்தின நாள் இரவே யாகம் நடக்கும் போதே கோவில்ல பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. யாகசாலையில் வைத்து வழிபட்ட கும்பங்கள் அனைத்தையும் இப்போ சிவா ஆச்சாரியர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த அழகான காட்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இந்த கும்பங்கள் பொறுமையாக கோபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அற்புதமான மகா கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. அதே சமயம் நம்ம பராசக்தி அம்மன் யாகசாலையிலிருந்து புறப்பட்டு கோயிலுக்குள்ள போய் எழுந்தருளி கொண்டிருக்கிறாங்க. ராஜகோபுரத்திற்கும் நுழைவாயில் கோபுரத்திற்கும் ஒரே நேரம் கும்பாபிஷேகம் அழகாக நடந்தது. இப்போ ஒரு அதிசயம் நடந்தது. கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கும் போது ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை எங்களை அப்படியே கிராஸ் பண்ணி பறந்து போச்சு. பொதுவாக கருடன் தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஏரியாவில் கருடன் இல்லை, ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை கருடன் மாதிரி காட்சி அளித்தது எங்களுக்கு பிரமிப்பா இருந்தது. அடுத்ததாக கும்பாபிஷேக தீர்த்தம் எல்லார் மேலேயும் ட்ரோன் மூலமா தெளிக்கப்பட்டது. இது வேற லெவலா இருந்தது. சம ஹைடெக் தான். அடுத்ததா கோயில் கர்ப்பகிரகத்துல எங்களுக்காக காத்துட்டு இருந்த கங்காயி அம்மனுக்கு அழகான அபிஷேகம் நடந்தது. பக்தர்கள் எல்லாரும் அம்மாவை சுத்தி நின்று ஓம் சக்தி பராசக்தி என பாடி மகிழ்ந்தாங்க. அலங்காரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துடலான்னு போனோம். அடுத்ததா அன்னதான நிகழ்ச்சி. செம சூப்பரா இந்த அன்னதான நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகான நீட்டான பந்தல் போட்டு வெயிலுடைய தாக்கம் தெரியாம கரெக்டாக அங்கங்கே லைனில் நிற்கிறதுக்காக உள்ளே வெளியேன்னு போட்டு மறு சாப்பாட்டுக்குன்னு தனியாக ஒரு லைன் வச்சு அமக்கலம் படுத்திருந்தாங்க. சக்கரை பொங்கல், அப்பளம், ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், மோர், வாட்டர் பாட்டில் இப்படி அமக்கலப்படுத்தியிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு வரவும் அலங்காரம் முடியவும் சரியாக இருந்தது. மலர்களாலும் ஆபரணங்களாலும் பட்டு துணியாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு மஞ்சள் முகத்துடன் சந்தோஷமாக காட்சியளித்தாங்க எங்கள் தங்காயி அம்மன். அம்மாவுடைய சிரித்த முகமே இதற்கு சாட்சி. இதற்கு அடுத்தது மிகவும் சுவாரஸ்யமான காட்டுக்கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். ஆக்ரோஷமான தெய்வங்களான ராக்கி அண்ணன், பொன்னர் சங்கர் அண்ணன்மார்களாக காட்சியளித்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே அவங்க கற்களாக தான் காட்சியளித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு ஓலையை தவிர வேற எந்த ரூஃபும் போடக்கூடாதாம். பாருங்க எவ்வளவு இயற்கையான இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்குன்னு. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த பல ஆண்டுகளாக இருக்கும் இந்த மரக்கோவிலும் இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு வந்தவங்க கோயிலும் பார்த்துட்டு இயற்கையோட இங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. நம்மளும் தான். நன்றி.